ஹாய் காய்ஸ், ரொட்டீன் எல்லாமே முடிஞ்சுது. லஞ்சுக்காக சிக்கன் தான் எடுத்த சிக்கனில் கொஞ்சம் சிக்கனை எடுத்து வச்சுட்டு ஈவினிங் சிக்கன் கட்லட் செய்யலாமேன்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு அதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி பேன் ஒன்றை வச்சு சிக்கனையும் போட்டு அதோட உருளைக்கிழங்கையும் போட்டு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லீக்ஸ், தேவையான அளவு உப்பு, மிளகு, தனி மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்ட பிறகு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கணும். அது ஃபுல்லாக வதங்கினா பிறகு உருளைக்கிழங்கும் சேர்க்கிறபடியாக கொஞ்சம் அவியாத தன்மை இருக்கும் உருளைக்கிழங்கு. அதால் ஒரு சொட்டு தண்ணியும் விட்டு திருப்பவும் அதை அவிய விடணும். அதெல்லாம் அவிஞ்சா பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி பேனில் இருக்கிற கட்லட்டுக்கு தேவையான உள்ளுடுகளை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அந்த உள்ளூட ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிட்டு தேவைன்னா என்ன ஷேப்பில் இருந்தாலும் பிடிக்கலாம். சின்னாக்களுக்கு விருப்பமான ஷேப்லையும் பிடிச்சு கொள்ளலாம். பிளேட்டில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை எடுத்து நல்லா அடிக்கணும். அடித்த பிறகு போட்ட பிறகு ரவுண்டாக செஞ்சு வச்சது முட்டையில் தோச்சிட்டு தூளில் போட்டு பிரட்டிட்டு அந்த பிரட்டினதுகளை இன்னொரு கோப்பையில் வச்சுட்டு திருப்ப அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் ஒன்றை வச்சு எண்ணெயை விட்டு பிரட்டி வச்ச அந்த சிக்கன் கட்லட் எடுத்து அந்த எண்ணெய்க்கு போட்டால் அந்த கட்லட் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் பொரிய விடணும். பொரிஞ்ச பிறகு இதை சாப்பிட்டு பார்த்தால் இந்த சிக்கன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சின்னாக்களுக்கும் சரியாக பிடிக்கும். நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்க. பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.